மிகவும் கடுமையோட பேய் மாரி வருவான், உள்ளியாதான் இருப்பான், பேய் மாரி வருவான், எல்லாரும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா இல்லையா? வெல்கம் பண்ணது விராட் கோலி கோசம் வந்து இருந்தல. இன்னைக்கு மும்பை சிஎஸ்கே மேட்ச் இருந்தாலும் எங்களை ஒழிக்கும். நாங்க டீம் மேட்ச்ல இல்லைனாலும் சரி, நாங்க டீம் விட்டு வெளியே போனாலும் சரி, என்னைக்குமே ஆர்சிபி ஃபேன்ஸ் விராட் கோலி கோசம் எப்பவுமே இருப்போம். நாங்க உங்களை சார்பாக என்ன கேள்வி கேட்கலாம் தல. வெல்கம் பண்றதுல விராட் கோலி ஃபேன் தல. சென்னையில விராட் கோலி கோசம் சென்னையில இருந்து மும்பை ஆர்சிபி சப்போர்ட் பண்ண தப்பா இல்லையா? வெல்கம் டு விராட் கோலி தல. 36 பாலுக்கு 39 ரன் கோலி நேற்று அடி பார்த்தே இல்லையா? 36 பாலுக்கு 36 ரன் சால்ட், 16 பாலுக்கு பட்டிதார் பின்னியத்தாரு 36 ரன் 16 பாலுக்கு. எல்லாரும் வந்து 36ஆம் தேதி வெளியே இருங்க எல்லாரும் ஆர்சிபி ஃபேன்ஸ் தல. முயற்சி மட்டும் தான் தல. இந்த வாட்டி கப்படி இருமோ இல்லையோ, எப்பவுமே இந்த கோலியோட முயற்சிக்காக தான் நான் காத்து நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், எனக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். நான் ஒரு நாள் எனக்கு வந்து 2 பேர் தான் தல. என்னோட கஷ்டத்தை பாக்குதுன்னு முகத்தை பாத்துட்டு சொல்லணுங்க. கோலி கிட்ட பேசினா கோலி பத்தி பேசினா உங்க வீட்டுல பிரச்சனை வருமா? அதெல்லாம் இல்ல. எல்லாருமே உங்களுக்கு ஒரு வாக்கில மோட்டிவேஷன் தான். அதுல கோலியோட முகத்தை பார்த்தா எனக்கு சந்தோஷமா எங்க தேவை தூக்கத்துல இருந்தா கூட எனர்ஜி அங்கிருந்து வரும். நம்ம தமிழ்நாட்டில் தளபதிக்கிறாரு, அவரோட முகத்தை அவர் சினிமாவை ரசிப்பாரு, மக்களுக்காக வந்துக்கிறாரு தளபதி. அவரு நான் ஒரே 2026 இப்பயும் சொல்றேன், பொன்னாடி சொன்ன மாதிரி தான் 2025 ஆர்சிபி கப் அடிக்கப்படும். 2026 தளபதி சிஎம். நான் வந்து ஏன் இது சொல்றேன்னா, எதுவுமே வாழ்க்கையில வந்து நம்ம முதல்ல முடிப்போனா தான் மத்தவங்க வந்து நம்புவாங்க. நம்ம முயற்சி பண்ணி சொல்லணும். நீ சொல்லிட்டா மட்டும் எல்லாமே நம்புற இல்ல, முயற்சி மட்டும் அதில்ல. ஒரு வாட்டி இல்ல 18 வாட்டி ஆர்சிபி டீம் தோத்தாலும் ஒவ்வொரு டைம் நாங்க வந்து ஆர்சிபி சென்னை இருப்போம். சென்னை வந்து இது பல இன்டர்வியூ எல்லாம் சென்னை ஃபேன்ஸ் மாதிரி தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் சென்னையில இருக்கிற இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. ஆர்சிபி நாங்க இருக்கிறோம். இந்த நீ நான் கோப்பி எடுத்துக்கிறாரு. அவர் வந்து சென்னை ஃபேன்ஸ் மட்டும் வந்து ஆர்சிபி வந்து செய்யறாரு. இங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். ஆர்சிபி கோலிக்காக இந்தியா வந்தா மட்டும் எல்லாரும் கோலி வந்தாங்க. ஆர்சிபி வந்தா மட்டும் போட்டின்னு இருக்கலாம். ஆனா ஒருத்தர் வந்து ஒரு வாக்கில முயற்சி பண்ணாம எதுவுமே பண்ணாம அவர் வந்து கியூ தளத்து தப்பே இல்ல. போராடி நாங்க வந்து 17 வாட்டி தோத்தாலும் நாங்க வந்து வெளியே போல. அதுக்கே ஒரு விஷயத்த பாராட்டலாம். எங்களை ஒரு வாட்டி இல்ல 18 வாட்டி தோத்தாலும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுது. அது கோலி கடையை மட்டும் தான் கத்துக்கணும். நீங்க வேற எந்த பிளேயர் கட்டி இருந்து கத்துக்க முடியாது. அவர் பிட்னஸ், அவரோட முயற்சி எல்லாமே வந்து பெஸ்ட் தான். 18ஆம் தேதி வந்து 28ஆம் தேதி எல்லாரும் காத்துருங்க. மஞ்சள் கலர் மாங்காய் பழத்தை வச்சுன்னு காத்துருங்க. சால்ட் வந்து அச்சு தூக்கிட்டு போவாரு. எல்லாரும் கத்தின்னு சாப்பிடுங்க. வெல்கம் டு ஆர்சிபி பெங்களூர், வெல்கம் சென்னை ஆர்சிபி ஃபேன்ஸ். தோனி சார் அளவுக்கு அதிகமாக ரொம்ப பிடிக்கும். அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான். என்னோட பேர் லாரன்ஸ். அவருக்காக எழுதிய ஒரு பாடல் ஒன்று. தலையோட தரிசனத்தை பாரு, அவர் எப்போதும் கிரவுண்ட்ல வந்த தேர், எங்க தலை 6 அடிப்பார் பாரு, அவர் ஜெர்சி நம்பர் 7, ஃபேன்ஸ் நாங்க ஹாப்பியாவோம் சொல்லி அடிப்பாரு. வேர்ல்டு கப் 6 சொல்லி கொடுப்பாரு. T20 கப்பு சொல்லி அடிப்பாரு. ஹெலிகாப்டர் ஷாட்டு சொல்லி கொடுப்பாரு. DRS எங்க தலை கிங்குனாலே தோனி, நம்ம தோனிக்கு விசில போடு. எங்க தலை நடந்து வரும் ஸ்டைல பாருடா, அவர் கிரவுண்டு உள்ள வந்தாலே கிரவுண்டே அதிருண்டா. எங்க போனாலும் வந்தாலும் எங்க தலை மகேந்திர சிங் தோனி சார் கிங்குடா. தோனி உள்ள பக்கம் கப்பு வந்து சேரும். எங்க தலைவன் உள்ள பக்கம் அன்பு ஃபேன்ஸ் வந்து சேரும். எங்க தலை கிங்குனால தோனி, நம்ம தோனிக்கு விசில போடு. எங்க தலை நடந்து வரும் ஸ்டைல பாருடா, அவர் கிரவுண்டு உள்ள வந்தாலே கிரவுண்டே அதிரண்டா. எங்க போனாலும் வந்தாலும் எங்க தலை மகேந்திர சிங் தோனி சார் கிங்குடா. என்னோட பேர் லாரன்ஸ். இந்த மேட்ச் வந்து மேபி அஸ்வின் நல்ல விக்கெட் எடுக்கலாம், அஸ்வின் ஜட்டு வந்து நல்ல விக்கெட் எடுக்கலாம். அப்புறம் சிஎஸ்கேக்காகவே நான் வந்து இதுக்கு இந்த மேட்சுக்கு வந்திருக்கேன். அஸ்வின்காகவும் நான் இது வந்திருக்கேன். அவ்வளோதான். மேட்ச் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக தான் இருக்கு. இந்த சீசனில் திருப்பி தோனி வந்து திருப்பி விளையாடுறாரு. போன சீசன்லேயே ரிட்டையர் ஆகிடுவார்னு நினச்சாங்க. ஆனால் இந்த சீசனில் வந்து திருப்பி கம்பேக் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ரொம்ப ஃபிட்டாக இருக்காரு. பார்க்குறோம், டிவிலெல்லாம் பார்க்குறோம். பயங்கர ட்ரைனிங் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபிட்டாக இருக்காரு. ஒரே ஒரு என்னன்னா, கொஞ்சம் முன்னாடி வந்து ஆடினார்னா இன்னும் கொஞ்சம் அவரோட கேம் பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறைய கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். ஸோ இந்த வாட்டி ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் டு குயிட் ஆன் அ ஹை. இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு ரிட்டையர் ஆகணுன்ற ஒரு இது தெரியுது அவருக்கு. ஸோ ஐ திங்க் ஹி வில் டெஃபினெட்லி டூ இட் திஸ் டைம் ஃபார் சிஎஸ்கே ஒன்ஸ் மோர். இருக்கலாம். இந்த வாட்டி ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வாட்டி ஜெயிக்கலன்னா மேபி தேர் இஸ் அ சான்ஸ், இன்னொரு வாட்டி வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாரு. இப்போ அஸ்வின் வேற வந்திருக்காரு. ஸோ திருப்பி அந்த 2007-2008 டீம் திருப்பி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அல்டிமேட்டாக இப்போ ஜெயிச்சுட்டு திருப்பி ரிட்டையர் ஆனார்னா இட் வில் பி ஆன் த ஹை. ஸோ தட்ஸ் த தோனி ஸ்டைல், அவரோட ஸ்டைல் அதுதான். ஸோ அதனால் இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு he will definitely return. இன்னைக்கு டைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மும்பையில் வந்து எல்லாரும் ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறவங்க, ரோஹித் சர்மா எல்லாரும் வந்து ஆன் இதில் இருக்காங்க, ட்ரைனிங்கில் இருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஆஃபில் இருக்கிற பிளேயர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. யாரும் இப்போ ரீசெண்டாக எதுவும் பிளேயர்ஸாக விளையாடல. பட் ஆனால் இட் வில் பி அ டஃப் சான்ஸ். சிஎஸ்கே ஆல்வேஸ் MA சிதம்பரம்ல they are the kings. So whatever may be the opposition side, they have a good understanding of the wicket and other stuff. So I think it will be a very tight match. But obviously I think Chennai is going to get started in a very positive note. Playing 11 இப்போ ஜட்ஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். I think the usual players will be there. Gaikwad, Conway or Ravichandra, anybody will be there. Obviously the other Jadeja அவங்களாம் இருப்பாங்க. ஃபுல்லா எதுவும் மேஜர் சேஞ்சஸ் இருக்காது. லாஸ்ட் டைம் விளையாடின டீம் தான் அப்படியே இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி pretty much the same side. நூர் வில் பி a very big impact this season. ஏன்னா அவர் பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லாம் செமையாக விளையாடினாரு. ஸோ அதனால நூர் வில் பி a very good addition to Chennai. ஏற்கனவே ஸ்பின்னர்ஸ் வந்து will dominate in சிதம்பரம் ஸ்டேடியம். நூர் is a very good spinner. So along with Ashwin and Jadeja, he will make a big impact on this IPL. Thank you. இன்னைக்கு மேட்சை பத்தி எப்படி சொல்லுங்க? நல்லா இருக்கும். போன வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன், இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச். போன வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச், இந்த வாட்டியும் ஃபர்ஸ்ட் மேட்ச். நல்லா இருக்கும். உள்ள போய் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் மேட்ச். படத்தில் எப்படி தலை அடிக்கிறாரோ அது மாதிரி டோனி அடிப்பார். எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைக்காக தான் கூட்டமே வருது, தலைக்கு இல்லைன்னா வர மாட்டாங்க. தலைக்காக தான் கூட்டமே வருது, தலை வரலன்னா கூட்டமே வராது. நல்லா ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு. பாய். மேட்ச் மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு மும்பை இன்னைக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பட் இன்னும் வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ருத்துராஜ், ரவீந்திரா, அப்புறம் ஜடேஜா எப்பயும் போல ஃபினிஷிங் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா எதிர்பார்க்குறோம். மேட்ச் நல்லா போகும்னு நினைக்கிறோம். வெயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் மும்பை கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா எல்லாம் வந்து இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நல்லா தான் ஆடுறாங்க. பட் இருந்தாலும் தலை இருக்காரு, தலை இருந்து ஜெயிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். தலை விளையாண்டு நல்லா ஜெயிக்கணும், அதுதான் நம்மளோட முக்கியம். அதுவும் இல்லாமல் இந்த டீமில் வந்து நிறைய பேர் ஆடுறாங்க. ஜடேஜா ஆடுறாரு. ஆனால் ஸ்கோர் அதிகமாக எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மும்பையோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்கோர் அதிகமாக தான் நல்லா இருக்கும். ஏன்னா மும்பை டீம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் நல்லா போலிங்கும் இல்லை பேட்டிங்கும் நல்லா ஸ்கோர் கொடுத்தோம்னா டீம் நல்லா மேலே மேலே போவோம். அடுத்தடுத்த ஸ்கோர் இது அடுத்தடுத்த டீமுக்கும் நம்ம இது பண்ணி விளாடலாம், வின் பண்ணி விளாடலாம். ஃபைனல்ஸ் போவோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக போன வாட்டி எங்களுக்கு மன இதுவாகிடுச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும் தான் வந்திருக்கோம். எத்தனை பேர் வந்து ஜெயிக்கணும் தான், அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் என்ஜாய் பண்ணுவோம், பார்ப்போம் எப்படின்னு. இன்னைக்கு கண்டிப்பா தோனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவரை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். அவரோட என்ட்ரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஜடேஜா அது மாதிரி இல்லை முக்கியமாக என்ன சொல்லுவோம்னா, அவர் வரும்போது அனிருத் மியூசிக் இன்னைக்கு வந்திருக்காரு. ஆனால் அனிருத் மியூசிக் போட்டு அவரை பிஜிஎம் கொடுத்து அவரை மாஸ்க் கட்டிடுவாங்க. ஆனால் அந்த மாஸ்லேயே வந்து அவர் அந்த எனர்ஜியில் நல்லா விளாண்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் விட்டுறக்கூடாது, அடுத்தடுத்த இதையும் நல்லா விளாடணும். அதே மாதிரி ஜடேஜாவும் நல்லா விளாடணும். போலிங்கில் நம்ம நல்லா இது பண்ணி நல்லா கான்செப்ட் பண்ணி நம்ம பண்ணோம்னா அடுத்தடுத்த இது நம்ம இது பண்ணலாம். அதான் புதுசாக வந்திருக்காங்க டீமுக்குள்ள. அஸ்வினும் வந்திருக்காரு. அஸ்வின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு எதிர்பார்க்குறோம். அஸ்வின் வந்து எப்படியாச்சும் ஒரு இம்பாக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அஸ்வின் இந்த சீசனில். ஸோ அடுத்தடுத்து புது ஆட்கள் வரும்போது புது ஆட்கள் வரும்போது ட்ரெயின் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வரலாம். மற்றவங்க பார்த்து காப்பி அடித்து அப்படியே கொஞ்சம் மேலே மேலே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் புதுசாக நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் நல்லா விளாடணும், நல்லா விளாடணும், கிளாப் தட்டி என்கரேஜ் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஜெயிச்சிருவாங்க நம்பிக்கை தான். நான் வந்து மும்பை சப்போர்ட்டர். ஆக்சுவலாக மஞ்சள் கலர் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாம் மஞ்சள் கலர் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா, தோனிக்காகலாம் வரல, சும்மா எல்லாம் தோனிக்காக தான் வருவாங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மேட்ச் பார்த்து நல்லா இருந்தால் ஓகே.
பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கண்ணா. ரோஹித் மேபி ஸ்டார்டிங் இன்டர் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா பண்ணுவார். மும்பை தான் நல்லா பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். சிஎஸ்கே 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 எப்பவுமே டோனி தான் நம்ம ஹீரோ. புரியல மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் எவர் அண்ட் எவர் டோனி. எஸ் நாங்கள் வேலூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் ஒய்ஃபு ஓடமா அச்சுமா இங்கே வா. வேலூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் ஒய்ஃபு, என் பொண்ணு, பேத்தி, மச்சினி எல்லாரும் வந்திருக்கோம். மேட்ச் பார்க்க செகண்ட் ட்ரிப் மேட்ச். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவோம் கிரிக்கெட். ஆமா, அவங்க அப்பா வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருக்கால அவன் வந்திருக்கான். ஆமா, அவளை பாருங்க எவ்வளவு ஜென்ட்ட பார்த்தா அழுங்க குழந்தைங்க சைலண்டா இருக்க. எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். தோனி தோனி ஃபேன். அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். யார் பண்ணுவாளா? நாங்க யார் எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அவர் நல்லா பண்ணுவாரு. ஆமா, சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க சார். ஏன்னா இப்போ சிஎஸ்கே வந்து இப்போ டீம்லாம் எல்லாம் ஷபிள் பண்ணி மாற்றிருக்காங்க. டெஃபினட்டாக சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க. வி ஹோப் ஃபார் தி சார். தோனி இப்போ எலக்ட்ரிஃபைங்காக இருக்குது. லாஸ்ட் டைமே நிறைய இது டிவியில் பார்த்தோம், பயங்கரமாக வந்து இப்போ நேரில் எக்ஸைட்டிங்காக இருக்குது. லெட் சி. மும்பை டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தா மும்பை, பட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோன்னா சிஎஸ்கே தான் இருக்கும். சிஎஸ்கே தான் ப்ரோ, சிஎஸ்கே தான் வின் பண்ணோம். ஸ்பின் அட்டாக்லாம் சூப்பரா இருக்கு நம்ம கிட்ட. அஸ்வின் வந்து ஏற்கனவே சிஎஸ்கே விளையாட்டி இருந்தாரு. பேக் டு சிஎஸ்கே வந்திருக்காரு. நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா கன்ஃபார்ம் இந்த காம்போ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா பண்ணாருல அவரு. ஆமா, லாஸ்ட் சீசனே நல்லா பண்ணாரு. மும்பை இந்தியன்ஸ் நம்ம எப்பவுமே சேசிங் தான். யுவகணேஷ். சரவணன் எடிட் பண்ணாம போடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு மேட்ச் சிஎஸ்கே பக்கம் தான் இருக்கும். இன்னைக்கு தோனி கண்டிப்பா ஒரு 4-6 எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு பொட்டு வச்ச தங்க கோடம் தான். தோனி தலா என்ட்ரி தான், அதுதான் மெயின். இப்ப எங்க இந்தியால தலை எங்க போனாலும் அவரோட என்ட்ரிக்காக தான் ஃபேன்ஸ் வெறுத்தரமா வருவாங்க. இன்னைக்கு வெயிட்டிங் பொட்டு வச்ச தங்க கோடம் பாட்டுக்காக தான், தோனி என்ட்ரிக்காக. என்னன்னா நம்ம சொந்த ஊர்ல நம்ம அடிப்போம் கண்டிப்பா. இன்னைக்கு முதல் மேட்ச்ல எப்பவுமே அடி வாங்குவாங்க, இந்த மேட்ச் அடி வாங்குவாங்க. மும்பை வந்து ஸ்ட்ராங் டீமா இருக்குது. ஸ்கை இந்தியாவோட T20 கேப்டன் ஸ்கை, அப்படியே ரோஹித் சர்மா எல்லாரும் இருக்காங்க. எப்பவுமே வந்து ஐபிஎல் மும்பை வர்சஸ் சிஎஸ்கேனா எல் கிளாசிக்கோன்னு சொல்லுவாங்க. இதுதான் 2 சாம்பியன்ஸ், 5 times சாம்பியன்ஸ். அதனால ரெண்டு டீமும் ஸ்ட்ராங்கா இருக்குது. So all the best for both teams and may the best team win. CSK Tala waiting for his entrance.